அனைவருக்கும் வணக்கம். கேரளாவில் ஒரு 1.5 வயசு குழந்தைய வந்துட்டு அடித்து கொண்டு இருக்காங்க. இந்த நியூஸ் வந்துட்டு ஒரு 2 நாளாக வைரல் ஆகிட்டுருக்கு. அம்மா அப்படிங்கிற ஒரு உறவு வந்துட்டு மனிதர்களுக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு கிடையாதுங்க. நாய், பூனை, அனிமல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா யார் என்னன்றதே தெரியாது. அம்மா தெரியும். அம்மா வந்துட்டு குழந்தைய அந்த அளவுக்கு ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. இன்றைக்குமே நம்ம ஊர்களில் வந்துட்டு டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணுறாங்கன்னா குழந்தைங்க வந்து அம்மா கிட்ட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, தந்தையை விட வந்துட்டு தாய் அதிக பற்றுதல் கொண்டவர் தன்னோட குழந்தை மேலே. தாயுடைய பாசத்திற்கு ஈடு இணை வந்து இங்கே எதுவுமே கிடையாது. அந்த வகையில் தான் குழந்தைங்க வந்துட்டு அம்மா கிட்ட வந்துட்டு ஒப்படைக்கப்படுறாங்க. ஆனால் இங்கே என்னன்னா, அந்த அம்மாவுக்கு அதில் உடந்தை இருக்கா இல்லையா அப்படின்றது தெரியலை. விசாரித்து தான் அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி நியூஸ் போயிட்டுருக்கு. நார்மலாக நமக்குள்ளே பேசலாமே. ஒரு 5 வயசு குழந்தை கூட ஒரு நபர் வந்துட்டு எப்படிப்பட்டவங்க அப்படின்றத அவங்களால ஜட்ஜ் பண்ண முடியும். ஆமாம், அவங்க ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்க, என்ன அவங்க லூஸாக என்ன மென்டலாக என்ன அப்படின்னு நம்ம பேசக்கூடிய இந்த கலோக்கியலாகவே குழந்தைங்க சொல்லுவாங்க. ஒரு நபருடைய பிஹேவியர்ஸ் நார்மலை விட அப்நார்மலாக இருக்கும் பொழுது. அப்படி இருக்கும் பொழுது இந்த லேடி வந்து கணவன் இறந்துட்டாங்க, இன்னொருத்தரோட வந்துட்டு லிவிங் டுகெதரில் இருக்காங்க. அந்த நபரோட வந்துட்டு பிஹேவியர்ஸ் வந்துட்டு இவங்களுக்கு எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாமல் இருக்கும். ஆல்ரெடி அந்த ஆளுக்கு திருமணம் ஆகிருக்கு. அந்த மனைவியை வந்துட்டு அடித்த அடியில் அந்த அம்மா வந்துட்டு கோமாவில் இருக்காங்க. 2 வருஷமாக ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு அவங்களுக்கு. இப்படிப்பட்ட ஒரு நபர் அவங்கக்கிட்ட குழந்தைய ஒப்படைச்சிட்டு இவங்க வந்துட்டு கேரளாலேருந்து தமிழ்நாட்டுக்கு ஏதோ அவங்க ஒரு வேலை விஷயமாக வந்திருக்காங்க. அந்த டைமில் தான் அந்த 1.5 வயசு குழந்தைய, அதாவது அம்மாவோட காதலன் பார்த்துட்ருக்காருல்ல, அவர் தான் தொண்டையில் உணவு சிக்கிடுச்சு நீங்கள் பாருங்கள் அப்படின்னு ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரீட்மெண்ட் கொண்டு போயிருக்காரு. குழந்தையோட உடம்புல பார்த்தீங்க அப்படின்னா 91 காயங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் கரெக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணதில் 51 காயங்களோ 53 காயங்களோ ஏதோ ஒன்று சிகரெட்டாலெல்லாம் சூடு வச்சுட்டு அந்த டாக்டர்ஸ் வந்துட்டு அந்த 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 பர்சனோட பிஹேவியர்ஸ் பார்த்துருக்காங்க. இந்த ஆளை பார்த்தா சரியாக தெரியல, இவன் தான் ஏதோ பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி குழந்தை இறந்ததும் அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அப்போது ஒரு 5 நிமிஷம் பார்த்து அந்த டாக்டராலேயே அந்த பர்சனோட கேரக்டர் என்ன அப்படின்றத ஜட்ஜ் பண்ண முடியுது அப்படின்னா, அந்த அம்மாவுக்கு ஏன் ஜட்ஜ் பண்ண முடியாது? அந்த குழந்தையோட அம்மா, அந்த அம்மாவை பெற்றவங்க இருக்காங்கல்ல, அந்த குழந்தையோட பாட்டி, அம்மாவடி பாட்டி, அவங்க வந்துட்டு ஜட்ஜ் பண்ணியிருக்காங்க. அவங்க கிட்ட தான், அந்த பாட்டி கிட்ட தான் குழந்தை வளர்ந்துருக்கு. இவங்க அம்மா கிட்ட கொண்டு போய் கொடுக்கும்பொழுது குழந்தை ரொம்ப ஹெல்தி ஆரோக்கியமாக அப்படி கொடுத்துருக்காங்க. கொஞ்ச நாள்லேயே வந்துட்டு குழந்தைக்கு 2 பக்கமும் கைகளில் கட்டு மாவு கட்டு கை ஃபுல்லாகவே போட்டிருக்காங்க. அப்போ ஃபோட்டோவில் பார்த்துட்டு என்ன ஆச்சு, குழந்தை நான் நல்லா தானே கொடுத்தேன், அப்போது இவன் தான் ஏதாவது பண்ணியிருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த மாதிரி நினச்சி போயிட்டு கம்ப்ளைண்ட்டும் போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்துருக்காங்க. அப்போ அம்மாவுக்கு தெரியறது, டாக்டருக்கு தெரியுது, அப்போ கூட வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய அந்த பெண்ணுக்கு தெரியாதா? அவங்க கண்டிப்பாக வந்துட்டு ஷோ பண்ணுவாங்கங்க. நம்மால் வந்துட்டு இந்த நபர் இப்படி அப்படின்றத கணிக்க முடியும். அந்த அந்த ஒரு அறிவை வந்து கடவுள் நமக்கு கொடுத்துருக்காரு. இது யார் மேலே தப்பு சொல்லணும் அப்படின்னா, முதல்ல வந்து அந்த கூட வாழ்ந்துட்டு இருக்காங்கல்ல அந்த பொண்ணு மேலே தான் தப்பு சொல்லணும். ஒரு குழந்தை வந்து அழும்போது எதுக்காக அழறான் அப்படின்றது தாயால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும், எல்லாராலையும் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இன்னும் அதில் அம்மா வந்து மோர் ஸ்பெஷல். அது கொசு கடிச்சா கூட குழந்தை எதுக்காக தான் அழறதா அப்படின்னு அது ஈஸியாக வந்துட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணிட முடியும். அது குழந்தைய உடம்புல அத்தனை இடத்துல வந்துட்டு சிகரெட்டால் சூடு வச்சுருக்காங்க அப்படின்னா, இந்த அம்மா அதெல்லாம் பார்க்காம எங்கே போனாங்க, என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? இது என்னன்னா, அதையும் தாண்டி அவன் மேலே உள்ள அந்த காதல், குழந்தைய என்ன பண்ணாலும் பரவாயில்லை, இவன் நம்மளை விட்டு போயிடக்கூடாது. என்ன மாதிரியான ஒரு மென்டாலிட்டி? ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, இந்த உலகத்தில் யாரும் யாரையும் நம்பி கிடையாது. யாரை நீங்கள் பார்க்குறீங்க பார்க்கல அது வேற விஷயம். ஆனால் குழந்தைங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஒன்றுமே சொல்ல தெரியாது. அவங்க முழுக்க முழுக்க அவங்க அம்மாவை சார்ந்து மட்டும்தான் இருக்காங்க. இந்த உலகமே அம்மா தான், அப்பா வந்து அடுத்த விஷயம்தான். 1.5 வயசு குழந்தை என்ன சொல்ல தெரியும்? பேச தெரியாது. அதனோட வலியை புரிய வைக்க தெரியாது. அதுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு பாஷை அழறது மட்டும்தான்.
அது மட்டும் எவ்வளோ சித்திரவதை அனுபவிச்சிருக்கு அந்த குழந்தை. அதாவது டாக்டர் சொல்றாங்களா, அந்த குழந்தைய சும்மா தலையில அடிச்சாலோ, இல்ல ஏதாவது ஒரு பொருள வச்சு அடிச்சாலோ, அந்த மாதிரி காயங்கள் ஏற்படாது. அந்த குழந்தைய தூக்கி தரையில அடிச்ச இத சொல்றதுக்கு கஷ்டமா இருக்கு. அது கொடூரமான வார்த்தையா இருக்கு. அந்த செயல் அப்படி இருக்கு. அந்த மாதிரி பண்ணியிருந்தா மட்டும் தான் தலையில இவ்ளோ அடிபடும். இப்படி வரும். ரத்த கசிவு இருக்கு. அதனால குழந்தை வந்துட்டு இறந்துருச்சு. எவ்வளவு பெரிய வலிய அந்த குழந்தை அனுபவிச்சிருக்கும். நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, தயவு கூர்ந்து உங்க கூட இருக்கவங்களோட பிஹேவியர்ஸ் எப்படி இருக்கு அப்படின்றத அப்சர்வ் பண்ணுங்க. கண்டிப்பா நம்மால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இந்த நபர் வந்து கொஞ்சம் மென்டலி அப்செட் ஆகியிருக்காரா, இல்லை இவருக்கு கவுன்சிலிங் கொடுத்தா சரியாகுமா அப்படின்னா கொஞ்சம் அதை ட்ரை பண்ணுங்க. நீங்கள் கொடுத்தாதான் அவங்க உங்ககிட்ட சண்டைக்கு வருவாங்க, இல்லை உங்களை ஏதாவது திட்டுவாங்க அப்படின்னா நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணதையே வந்துட்டு சொல்லாமலே நடவடிக்கை எடுக்கக்கூடிய நபர்கள் இருக்காங்க. அதனால வந்து இந்த குழந்தை நம்ம கடந்து போயிடுவோம். குழந்தை ஏதோ அழுது அப்படின்னா எதுக்கோ ஒன்றுத்துக்கு அடம்பிடிக்குது அப்படின்னு நம்ம கடந்து போயிடுவோம். இல்லை காமாக ரொம்ப குவாய்ட்டாக சைலண்ட்டாக இருக்குதுன்னா அதனோட பிஹேவியர் அதனோட இதுவே அப்படிதான், அதனோட சுவாபமே அப்படிதான் அப்படின்னு நம்ம கடந்து போயிடுவோம். எந்த குழந்தைக்காவது காயம் ஏற்படுது அப்படின்னா கீழே விழுந்து அடிபட்டு இருக்கோம் அப்படின்னு ரொம்ப இயல்பாக நம்ம கடந்து போயிடுவோம். தயவு கூர்ந்து இந்த ஒரு சம்பவம் நமக்கு என்ன ஒரு விஷயத்த சொல்லுது அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு குழந்தை அழுது அப்படின்னா ஏன் அழறுது அப்படின்னு நம்ம போயிட்டு கேட்கணும். எங்கள் குழந்தைங்க வந்துட்டு அந்த பெற்ற தாய் தந்தைக்கு மட்டும்தான் உரிமையானவங்க கிடையாது. இந்த சமுதாயத்தின் சொத்து குழந்தைங்க. ஸோ அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணணும். உங்களுக்கு எதுவும் அப்நார்மலாக தெரியறதா, அந்த குழந்தைய பாதுகாக்க வேண்டியது நம்முடைய கடமை. அது அது அவங்களுக்கு உரிய கவுன்சிலிங் கொடுக்கணும். நீங்கள் கண்டிப்பாக பக்கத்து வீட்டுக்காரங்களாக இருக்கலாம், இல்லை வீட்டில் இருக்கவங்களுக்கே அது தெரிய வருங்க. இந்த குழந்தையோட பாட்டி சொல்கிறேன் இல்லை, அவ்வளோ ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு பர்சன் அந்த பையனோட உங்கள் பொண்ணை வாழ விட்டதே தப்பு. இவ்வளோ ரிஸ்க் இருக்குன்னு தெரிஞ்சு குழந்தைய அங்கே கொடுத்ததும் தப்பு. ஸோ முன்னாடியே வந்துட்டு நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணணும் இல்லையா? முன்னாடியே இவங்களோட பிஹேவியர் சரியில்லை, ஆனால் அவங்களும் போராடி இருக்காங்க, குழந்தைய எங்கிட்ட கொடுத்துரு. இன்னும் கொஞ்ச நாளில் வந்துட்டு அந்த குழந்தையோட அப்பா வழி தாத்தா பாட்டிக்கிட்ட வந்துட்டு அந்த குழந்தைய கொடுக்கறதுக்காக ஏதோ பேசிகிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, முதல்ல வந்துட்டு கூட இருக்கக்கூடிய நபர்களோட குணாதிசயங்களை நம்மளால் ஜட்ஜ் பண்ண முடியும். அவங்களோட நடவடிக்கை ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு அவங்கள கண்காணிக்கணும், அவங்களுக்கு முறையான கவுன்சிலிங் கொடுக்கணும். தேவையில்லாத இது மாதிரி ரிஸ்க் எடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு விபரீதங்கள் எல்லாம் நடக்கும். இந்த சம்பவம் என்ன சொல்லுது அப்படின்னா, அதீத கோபம், மன அழுத்தம், போதை அதிகமாக பொருட்களை உட்கொள்கிறது, எதை பற்றியுமே கவலை கிடையாது. எனக்கு அதீத காதல் அவங்கக்கிட்ட இருக்குது, என்ன பண்ணாலும் அதை நான் அக்செப்ட் பண்ணுவேன் அப்படின்ன கூடிய மனநிலை. இவங்களுமே சைக்கோ தான். 2 பேருமே சைக்கோ. இந்த 2 சைக்கோவுமே வந்துட்டு அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாகணும். ஸோ இந்த மாதிரி இன்றைக்கு எத்தனை குழந்தைங்க இந்த மாதிரி சித்திரவதையை அனுபவிச்சுட்டு இருக்காங்களோ நமக்கு தெரியலை. அதாவது மனித ரூபத்தில் இருக்கவங்க எல்லாரும் மனிதருங்க கிடையாது. அவங்களோட வே ஆஃப் கேரக்டர் தான் சொல்லும் இவங்க மனிதர்களாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. தயவு கூர்ந்து இந்த மாதிரி நபர்களை நீங்கள் பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இம்மிடியட்டாக அவங்க மேலே வந்துட்டு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுங்கள், அவங்க பார்த்துப்பாங்க. ரைட்? போலீஸ்கிட்டையே சொல்லுங்கள். மற்றதெல்லாம் அவங்க என்ன அவங்கள ட்ரீட்மெண்ட் கொடுத்து எங்கே போய் அவங்கள சேர்க்கணுமோ அதெல்லாம் பண்ணிப்பாங்க. உங்களுக்கு இதுக்கு நம்பர் தெரியல, அதுக்கு நம்பர் தெரியல அப்படின்லாம் ஒன்றும் பயப்படாதீங்க. இம்மிடியேட்டாக 100 கால் பண்ணுங்கள். அவங்க வந்து என்ன பண்ணணுமோ அதை பண்ணுவாங்க. ரைட்? நன்றி.